ஒன்று, அவருக்குள்ளே ஒரு பெரிய பலவீனமும் ஒரு கையாலாகாத தன்மையும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் என்கிற நடிகர், நாம் விஜயை ஆதரிக்கவில்லை, யாரையும் ஆதரிக்கவில்லை. விஜய் என்கிற நடிகர் வந்த பிறகு தன்னிடம் இருக்கிற வாக்குகளின் அளவு குறைகிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் உளவுத்துறையினுடைய அறிக்கை நம் அரசுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் போகும், அவருக்கும் தெரியும். 8% என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அது இப்போதே 5%ற்கு கீழே வந்துவிட்டது என்பது உளவுத்துறையின் அறிக்கை. 2026 வருகிற போது 1% கூட அவருக்கு வராது. எனவே தன்னை பற்றி எல்லோரும் பேச வேண்டும், மலினமான விளம்பரத்தால் மறுபடியும் தான் புகழ் பெற வேண்டும் என்று கருதுவது அதனுடைய நோக்கம். நானும் தோழர் ராஜேந்திரனும் பேசிக் கொண்டிருந்தோம். தெளிவாக ஒன்றை சொல்லுகிறேன், நண்பர் சீமானவர்களே, நீங்கள் இனி எப்பாடுபட்டாலும் ஒரு நாளும் 1% வாக்கையும் பெற முடியாது. உங்கள் வரலாறு முடிந்து போயிற்று. ஏறத்தாழ கலகலத்து போன கட்டத்திலேதான் இன்றைக்கு அவர் அப்படி தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக பேசுகிறார். முழுக்க முழுக்க அவரை பின்னாலிருந்து இயக்குகிறார்கள்.